சத்தியம், இந்த சத்தியம் என்கிற இந்த உபகரணம், இந்த கருவி எப்படி பயன்படுறதுன்னா, நாம் யார் என்பதை அது வெளிக்கொண்டு வருகிறது. திருமண வாழ்க்கையில் சத்தியம் எப்படி பயன்படுது, நாம் யார் என்பதை வெளிக்கொண்டு வருது. கிறிஸ்தவ வாழ்க்கையில் அப்படி தானே நடக்குது. கிறிஸ்தவனாகி வந்த உடனே நம்ம என்ன எல்லாம் பர்ஃபெக்டாக கிடையாது. வந்த பிறகு படிப்படியாக மாற ஆரம்பிக்கிறோம். எப்படி மாறுறோம்? சத்தியத்தினால தானே மாற ஆரம்பிக்கிறோம். சத்தியம் பிரசங்கிக்கப்படுகிறது. நம்முடைய குறைகளை, நம்முடைய கரை திரைகளை எல்லாம் அகற்றி நம்ம சுத்திகரித்து நம்ம பெட்டராக்கிறதுக்காக சத்தியம் நமக்கு போதிக்கப்படுகிறது, அறிவுரைகள் வழங்கப்படுகிறது. மற்ற சகோதர சகோதரிகள் நமக்கு புத்தி சொல்கிறாங்க. நம்மளை போட்டு நசுக்கிறது இல்லை, நம்மளை இழிவுபடுத்துறது இல்லை. அப்படி கிறிஸ்தவ மக்கள் ஒருத்தர் ட்ரீட் பண்ணக்கூடாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி. எல்லாருமே இம்பர்ஃபெக்டாக இருக்கிறோம், எல்லாருமே பூரணர் அல்ல. நானும் பூரணர் அல்ல, நீங்களும் பூரணர் அல்லங்கிற மனதோடு தான் நம்ம மற்றவர்களுக்கு அவர்களுடைய குறையை எடுத்து சொல்லி அதுக்கு என்ன நிவாரணம், எப்படி சரி பண்ணணும், அதை எப்படி சிறப்பானவர்களாக மாறணுங்கிறத சொல்லி நாம் அதை செய்ய வேண்டும். இன்றைக்கி உலகத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஆள் ஒரு தப்பு செஞ்சுட்டா போட்டு அவனை உண்டு இல்லைன்னு ஆக்கி எல்லாரும் சேர்ந்து கண்ணா அப்படின்னு பேசி, இப்போ யூடியூப் வேறு வந்துருச்சு இல்லையா? அவங்க என்ன நினைக்கிறாங்க, பெரிய இவங்க சத்தியத்தை கண்டுபிடிச்சிட்டாங்களாக்கும், சத்தியம் இவங்களுக்கு தெரியுமாக்கும், அதனால் இதை வச்சு போட்டு வாங்குறது தான் ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கை நினச்சிட்டாங்க. கிடையவே கிடையாது. இவங்க போட்டு ஆளுகளை இழிவுபடுத்தி, அசிங்கப்படுத்தி, கேவலப்படுத்தி, காலில் போட்டு மிதித்து, இதான் கிறிஸ்தவம். நான் சொல்லுகிறேன் கேளுங்க, கிறிஸ்தவம் அது இல்லைங்க. கிறிஸ்தவம் என்கிறது அன்புடன் சத்தியத்தை கை கொள்வது. ஒருத்தட்ட ஒரு குறையை காண்றோம்னா, அந்த குறை ரொம்ப மோசமாக இருக்குது, இப்படி அவர் செய்யக்கூடாது, இப்படி வாழக்கூடாது அப்படின்னா போய் அவர்கிட்ட அன்போட சத்தியத்தை எடுத்து சொல்லணும். சத்தியத்தை சொல்லாமல் இருக்க முடியாது. சத்தியத்தை சொல்லணும், அவர் திருந்தவே மாட்டாரு, அப்படியே இருப்பார். நம்முடைய சகோதரனாச்சே, அவர் கிறிஸ்துவ போல மாறணுமே, அவர் மேலே நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குதே, அவர் மாறணுங்கிறதுல அதுக்காக நம்ம ஜெபம் பண்ணுறோம், ஒருத்தருக்காக ஒருத்தர் ஜெபம் பண்ணுறோம், நல்லா இருக்கணும்னு விரும்புகிறோம், அவர்கள் தவறுகளை திருத்தி கொண்டு சிறந்தவர்களாக மாறணும்னு விரும்புகிறோம் இல்லையா? ஒருவருடைய நலனை இன்னொருவர் விரும்புகிறோம். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இங்கே சபைக்கு வருகிறவர்கள் எல்லாரையும் ஒருத்தர் எனிமி மாதிரியா பார்க்குறோம். அவன் என்ன தப்பு செய்கிறான்னு பார்க்கலாம், போட்டு யூடியூப்பில் போட்டு அடுத்த வாரம் கிளின்னு கிழிக்கிறேன்னாங்க. அப்படியா வரோம் நம்ம சபைக்கு? கிடையாதுங்க. அது கிறிஸ்தவமே கிடையாது. அது என்னன்னு தெரியல, அது அசுத்த ஆவின்னு நினைக்கிறேன். ஒரு பிசாசின் ஆவி அங்கே வேலை செய்யுது. எதுக்கு சபைக்கு வரோம் நம்ம? ஒருத்தர் குறையை கண்டுபிடிச்சு அதை பற்றி பேசுறதுக்கா? அதை பற்றி திட்டி தீக்கிறதுக்கா? அதை அம்பலப்படுத்தி கேவலப்படுத்துறதுக்கா? கிடையாது.